ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி அடிக்கடி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதனால தான் பொதுவாக வந்து இங்கே ஹைதராபாத்தில் எப்படின்னா, மார்னிங் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னு வச்சிங்களேன் 7:30க்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆன லேடிஸ் ஜென்ஸு அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி ஹிந்துஸை பார்த்தா விட மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்க. குட் மார்னிங்க்கு பதிலாக அது மாதிரி நம்ம சொல்லாட்டியும் விடாத கேஸுங்கள்லாம் இருக்குது. ஒரு தடவை சொல்லிட்டு சில பேர் நம்ம கண்டுக்கெலாம் போயிடுவாங்க. சில பேர் விடவே மாட்டாங்க. அது சொல்லி உயிரை வாங்குவாங்க. நம்மளுக்கு என்னென்னா எத்தனை பேருக்கு சொல்கிறதுன்னு சமயத்தில் கடுப்பாக கூட இருக்கும். இதெல்லாம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் நான் காலைல வாக்கிங்கும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. அப்போ போனப்போ அது மாதிரி நடக்கும். அதனால் வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தை எனக்கு பரிச்சயமான வார்த்தைங்கிறதுனால நான் இப்போ அந்த யூடியூப் போடும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோன்னு ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது, அவ்வளோதான். இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முடியல. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாட்டர்டே வந்தால் ஹனுமான் டெம்பிள் போகிற பழக்கம் உண்டு. இப்போ அது கூட இல்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் பெட்டரான பிறகு ஹெல்த்து வீட்டில் சுச்சுவேஷன்லாம் பெட்டரான பிறகு போகலான் இருக்கேன் சாட்டர்டே அட்லீஸ்ட் ஹனுமான் டெம்பிளுக்கு. அது மாதிரி இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் பேக் ராமநவமிக்கு முன்னாடியா அப்புறமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வந்து கனவில் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், கதவை திறடின்னு சொல்கிறேன். சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கதவு, அதாவது கோவில் கதவு தான் அது. கோவில் கதவு, ஆனால் கதவு வந்து கருப்பாக இருக்குது. அந்த கதவை திறக்கிறேன் என் பொண்ணு. திறந்தோடனே அதில் வந்து ஹனுமானோட முகம் மட்டும் தெரியுது. அந்த ஒரு மாதிரி தாடி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஹனுமான் முகம் மட்டும் அதில் தெரியுது. அது மட்டும் எனக்கு கனவில் வந்துட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு. காலையில் எழுந்தவுடனே எனக்கு வந்து இப்போவும் அந்த கனவில் எனக்கு அந்த பிம்பம் தெரியுது, நான் மனசில் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பெரிய பக்தர்கள்லாம் கிடையாது. நம்ம சில பேர் வந்து ரொம்ப ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஹனுமான் சாலிசா படிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அடிக்ட் ஆகி அதுக்கு மேலே ரொம்ப பக்தா இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், என்ன சொல்லுவாங்க, என் கனவுலாம் வரல உனக்கு கனவுல அப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கனவுல வந்தது என்னமோ உண்மை தான். அது வந்து அது அதிர்ஷ்டன்னு சொல்லதா இல்லாட்டி என்னன்னு தெரியல. அது என்னமோ மொத்தத்தில் கனவுல வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் அதனோட பலன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த யூடியூப் ஆரம்பித்து ரொம்ப வருஷமாகவே நான் இந்த வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு தடவையாக சொல்கிறேன். அந்த எதுக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தைங்கிறது இப்போ தெரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ராமர் வந்து அந்நியர், நார்த் இண்டியன்னு, அதனால் நம்ம கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த சீமான் கூட ஒரு தடவை சொன்னார், ஒரு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ராமர் கோயிலுக்கு போக தெரியுது, கோயம்புத்தூர் இஷாயாவதுக்கெலாம் போக தெரியுது, நம்ம அறுபடை வீடு இருக்காங்கெல்லாம் போக மாட்டாராம்மா அப்படின்னு கேட்டார். அது போகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் அவருக்கான டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. அப்படி நம்மள மாரி சும்மா உக்காந்துருக்காரு. ப்ரீஷியஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் ஒன்றுத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கும்போது போக முடியாத டைம் இல்லாத போயிருக்கலாம். நிச்சயமாக எல்லாத்த பற்றியும் அவருக்கு எல்லாத்த பற்றி ஹிந்துயிசம் பற்றியோ எல்லாத்த பற்றியுமே நாலேஜ் உள்ளவர். அதனால் அவருக்கு நிச்சயமாக இது ஒரு நாளைக்கு வருவார். அறுபடை வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டார். டைம் இல்லை, அவ்வளோதான். சில விஷயங்கள் அக்கேஷனெல்லாம் வந்து இந்த கோயம்புத்தூர் ஈஷாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணாங்கன்னா, அது பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணாங்க. அப்போ கூப்பிடணுங்கும்போது அவர் ஏற்கனவே அவர் வந்து யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால போயிட்டார். அப்படி தான் ஆகிடுது நினச்சிக்கணும் மொழியை. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிறதெல்லாம் கிடையாது. அனுமான் நம்ம வந்து ஆஞ்சநேயரை வந்து பக்தர்களாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆராதனை பண்ணுறோம், கொண்டாடுறோங்கும்போது அந்த ஆஞ்சநேயர் கும்பிட்டு ராமர் நம்மளுக்கு எப்படி அந்நியமாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ராமரும் நம்ம கடவுள் தான். நார்த் இண்டியன், சவுத் இண்டியன் அதில் பிரித்து பார்க்குற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா அப்படின்னா நீங்கள் அனுமானை கும்பிடாதீங்க. அப்புறம் ஏன் அனுமானை கும்பிடுறீங்க? ராமரை கும்பிடாமல் ராமர் இல்லாமல் அனுமான் இல்லைங்கும்போது அப்புறம் எப்படி ஹனுமான் மட்டும் நம்மளுக்கு கடவுளாக முடியும், ராமர் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து இந்த பேச்சுங்கள்லாம் லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அதனால் வந்து உங்களால் முடிஞ்சால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வார்த்தைகள் சொல்லலாம். எவ்வளோ வார்த்தைங்க சொல்கிறோம், அதில் இதுவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோமே. குட் மார்னிங் சொல்கிறதுக்கு கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பாருங்களேன். இஷ்டம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லாதவங்க போட்டும். அது நம்மளுக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. எனக்கு வந்து ஒரு கனவுல வந்து ஒரு பிம்பம் வருதுன்னா இதை வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். பெரிய பாக்கியம் அது எனக்கு. ஏன்னா சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி கனவுல வருமானத்தில், பட் எனக்கு வந்தது. அது என்னமோ உண்மை தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.